எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? சாஃப்டான சிக்கன் பீசஸோட நல்ல வாசனையான பாஸ்மதி ரைஸ், நல்ல அருமையான மசாலா எல்லாம் சேர்த்து செய்யற இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை மசாலா தடவி மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 3 பெரிய பல்லு பூண்டு, நறுக்கின 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சை சாறு, அரைச்ச மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்ல சிக்கன் கூட கலந்து வைங்க. மசாலா எல்லாம் சிக்கன் கூட ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இன்னைக்கு நம்ம பிரியாணியை 1 பாட் ரெசிபியா பண்ண போறோம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் 2 துண்டு பட்டை, 7-8 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 அன்னாசி பூ, 1 துண்டு ஜாவித்ரி சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து இதுல நீல வாக்குல மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேருங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் மசாலா தடவி 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கு. இப்போ அந்த சிக்கனை கடாயில சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷம் ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சிக்கனை ஊற வைக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்க்கலாம். அரிசியும் சேர்க்கறதால இந்த உப்பு தேவைப்படும். நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். சிக்கன் வேக 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கடாயை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா திக்காயிருக்கு. இப்போ நம்ம பிரியாணி இலையை எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது 250 ml கப். இது தண்ணி சேர்த்த தேங்காய் பால் தான். ஸோ ரொம்ப திக்கான தேங்காய் பால் இல்லை. தேங்காய் பால் சேர்த்து செய்யறதால பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலாக எப்பவும் போல் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதுவும் 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை சேர்த்து ஜென்டிலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயை மூடி ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்க, மேலே எதுவும் ஆவி போகாமல் இதை சீல் பண்ணி வச்சிருக்கேன். 20 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அருமையா உதிரியா பிரியாணி ரெடியா இருக்குன்னு பாத்தீங்களா? சூப்பரா வந்திருக்கு.
இன்றைக்கி நான் இந்த சூப்பர் சிக்கன் பிரியாணியை ஜில்லுன்னு வெங்காய தயிர் பச்சி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இங்கே சொன்ன டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சுவையான பிரியாணி கிடைக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சிக்கன் நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.